بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். யூதர்கள் உலக வங்கியில வேலை பார்க்கக்கூடிய யூதர்கள் அன்றைக்கு இரட்டை கோபுரத்தில் வேலை பார்க்க வரல. ஏரியல் ஷெரோன் இஸ்ரேலுடைய பிரதமர், இஸ்ரேலுடைய அதிபர், அன்றைக்கு ஒரு விழாவுக்காக வர வேண்டிய அதிபர் அன்றைக்கு வரல, கேன்சல் பண்ணப்படுகிறது. ஆனால் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதுக்கு முஸ்லீம் தான் காரணம் சொல்லப்பட்டு, ஆனா முஸ்லிம்களே காரணம் இல்லேன்னு ஒருத்தன் அதே அமெரிக்கன் ஒரு சீடி வெளியிட்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பின்னாடி நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்களிடமும் இந்த முஸ்லிம்களை அவன் செய்ய நினைக்கிறான் ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களை கொள்றவ கூட அடுத்தது. கொள்றதுக்கு முன்னாடி அவன் செய்ய நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இவன் அத்தனை பேரும் தீவிரவாதி, இவன் அத்தனை பேரும் மனித குலத்தினுடைய எதிரிகள். ஏன் இதை அவன் சொல்ல நினைக்கிறான்னா, இந்த இஸ்லாம் இன்றைக்கு அமெரிக்காவில் அவன் விரும்புகிறானோ விரும்பலையோ, இரட்டை கோபுரம் வீழ்த்தப்பட்டு 11 ஆண்டுகள் சென்று விட்டது. 11 ஆண்டுகள் சென்ற பின்பும் கூட இந்த நிமிஷத்துல மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கம் அமெரிக்காவில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம். அல்லாஹ் ஆக்கிச்சிருக்கான். தாங்க முடியல, தாங்க முடியாம இருக்குதான். என்னடா இவ்வளவுக்கு பின்னாடி இஸ்லாம் தான் வளருமா? ஏன்னா இஸ்லாத்தினுடைய மனித நேயம் அப்படி, இஸ்லாத்தினுடைய சத்தியம் அப்படி, இஸ்லாத்தினுடைய உண்மை அப்படி. இதை சொல்லக்கூடிய நாம் கராணியத்து போயிருக்கிறோம். அதை ஏற்று நடக்கக்கூடிய நாம இல்லை என்ற உண்மை இருக்கிறது. இந்த உண்மையை ஃபுல்லா அன்றைக்கு அல்லாஹ் தஆலா போட்டு உடைக்கிறான். அந்த உஹது போர்ல உடைக்கிறான். அந்த உஹது போர்ல என்னென்னலாம் நிகழ்ந்தது அது அத்தனையும் 1430 ஆண்டுகள் சென்ற பின்பு கூட நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அந்த படிப்பினையை பெற தவறியதனால் இந்த சமுதாயம் மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் சீர் செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் சரித்திரத்தினுடைய பக்கங்களை புரட்ட வேண்டும். புரட்டுகின்ற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை மேற்கொண்டார்களோ அதை நோக்கி நாம் செல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் பத்ரை போன்ற வெற்றிகள் கண்டிப்பாக வந்தே சேரும். அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிறது என்பதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ரமலானிலே பிரார்த்தனையாக முன்வையுங்கள். அல்லாஹ்விடம் இந்த பிரார்த்தனைகளை முன்வையுங்கள். வெற்றியாளன் அவன், வெற்றியை தரக்கூடிய அவன் கண்டிப்பாக தருவான். இரண்டாம் கட்ட போர் என்று சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக பல படிப்பினைகளை இஸ்லாத்திற்கு அளித்த போர். இந்த போரிலே ஒரு பக்கம் தோல்வி என்று சொல்லப்பட்டாலும் இந்த போர் வெற்றி தோல்வி இல்லாத போர் என்று வரலாற்று ஆசிரியர்களால் கருத்திலே கொள்ளப்படுகிறார். இந்த உஹது போர் தான் பல உன்னதமான நாமெல்லாம் இன்றைக்கு மதித்து போற்றுகின்ற பல சஹாபிகள் கொல்லப்பட்டது இந்த உஹது போரில் தான். இந்த உஹது போர் நடந்த அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்திற்கு இன்றைக்கு மதீனாவிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நாம் செல்வோம் என்றால் நம்மை அறியாமல் ஒரு வகையான நடுக்கத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். 3 பக்கமும் மலையால், 2 பக்கம் மலையால் சூழப்பட்டு ஒரு பக்கம் ஒரு சின்ன வழியும் மற்றொரு பக்கம் ஒரு திறந்த வெளியும் கொண்ட இடம் அது உஹது. அந்த பெருவழியில் தான் இந்த போர் நடந்தது.
இந்த போர் நடப்பதற்கு முன்பு எதெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய இராணுவ ஆலோசனை குழுவை கூட்டினார்கள். அந்த குழுவிலே முக்கியமாக இடம்பெற்றிருந்தவன் உபை. எந்த உபை என்று உங்களுக்கு தெரியும். உபை, அப்துல்லா இப்னு உபை அந்த ஆலோசனை கூட்டத்திலே இடம்பெற்றிருந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை எடுத்து முன்வைக்கிறார்கள். அவர்கள் உஹது வரையிலும் நெருங்கி விட்டார்கள். நாம் இங்கிருந்து படையெடுத்து செல்ல தேவையில்லை, மதீனாவை பாதுகாத்துக் கொள்வோம், இந்த மதீனத்தை பாதுகாப்புக்கு உட்படுத்துவோம், இதை பாதுகாப்பாக வீரர்களை ஏற்படுத்துவோம், அதற்கு மத்தியிலே நாம் இருந்து கொள்ளலாம். அவர்கள் அந்த உஹதிலே இருப்பதினால் எந்த விதமான நன்மையும் பெறப்போவதில்லை. ஒன்று திரும்பி செல்வார்கள், இல்லை என்றால் அவர்கள் திரும்பி செல்ல முடியவில்லை என்றால் நம்மை தாக்குவதற்காக மதீனத்துக்குள் உள்ளே நுழைவார்கள். மதீனத்துக்குள் உள்ளே நுழைவார்கள் என்றால் நாம் அந்த தெரு வீதிகளிலே அவர்களை சந்திப்போம் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த ஆலோசனையாக இருந்தது. அதிலே பல சஹாபிகள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆலோசனையை பல சஹாபிகள், இது உன்னதமான ஆலோசனை, இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும், பெண்கள் வந்து வீட்டிலே இருந்து மேல்புறம் வழியாக எதிரிகள் வந்தால் தாக்கட்டும் என்ற முடிவும் இதில் எடுக்கப்பட்டது. இந்த முடிவை உபை ஏற்றுக்கொண்டான். அப்துல்லா இப்னு உபை ஏற்றுக்கொண்டான். ஏன் ஏற்றுக்கொண்டான் என்றால், நாம் போய் தாக்கினால் அல்லது நம்முடைய கூட்டத்தோடு போய் தாக்கினால் நாம் கண்டிப்பாக கொல்லப்பட்டு விடுவோம் அல்லது நம்மளுடைய பொருட்களை இழப்போம். அது நம் மதீனத்தில் இருந்தால் அந்த வாய்ப்பு இருக்காது. எப்படியாவது இந்த போரிலே கலந்து கொள்ளாமல் நழுவி விடலாம். யார் யார் போருக்கு வந்தார்கள் வரவில்லை என்பது தெரியாது. சொந்த ஊர்ல இருக்கிறதுனால தெரியாது இல்லையா? யார் போர்க்களத்துக்கு வந்து அங்க எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பார்வையிட போறது இல்லை. எங்க இருந்தா அங்க இருந்து தாக்கினேன், எங்க இருந்தா நான் அந்த தெருவில் நின்று அடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நானும் நின்றேன். இந்த கலவரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஊர் கலவரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப நடக்கும். என்னடா திடீர்னு போன போடுவான், இங்க வந்துட்டாண்டா ஒரு 50 பேர் வந்துட்டாண்டா, எங்க வீட்டை நொறுக்குறாண்டா அப்படிமா. நம்ம பயந்து போய் அந்த வீட்டு பக்கத்துல என்னடா ஏதுடா பாருங்கடான்னு ஒரு 10 பேர் அனுப்பி விட்டோம்னா அப்படி ஒண்ணு நடந்தே இருக்கு. அவனும் அந்த ஒரு இதுல பங்கு கொள்றான். அதை காட்டுவதற்காக இப்ப செல்போன் வந்து பல மடங்கு பயன்படுது. அது இந்த மாதிரிலாம் அடிச்சு விடுவானுங்க, இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் பரப்புவார்கள். அப்படி எப்படியாவது எங்கேயாவது நின்றுக்கலாம், எவன் நம்மளை கண்டுக்கிற போறான். ஆகவே மதீனாவுக்குள்ள இருந்து போராடுவதுதான் சரி என்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கு தன்னுடைய கருத்தோடு ஒத்து போவதுன்னு இல்ல, நான் பாதுகாக்கப்படலாம் என்கிற நல்ல எண்ணத்துல இந்த அப்துல்லா இப்னு உபை வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அங்கு நேர் மாறான பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை வருது? பத்ர் போர்க்களத்துக்கு போகாத சஹாபிகள் அத்தனை பேரும் ஒன்று கூடுவாங்க. பத்ர் போருக்கு வராதவங்க, ஏன்னா பத்ர் போருக்கு போர்னு சொல்லியே போகல, அது முன்னாடியே நம்ம பார்த்தோம். போன இடத்துல போர். அப்ப அதுக்கு போகாத சஹாபிகள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா, நாங்க எதிரிகளை முன்கெண்டுல தாக்கணும், நாங்க விடுவோமா, எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை விடணுமா, அதனால தயவு செய்து எங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுங்க, நாங்கள் முன்கெண்டு தாக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட மண்டாடுறாங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79.
சென்னை மல்லடியில் பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஷோரூம் ஹசானா விமென்ஸ் பாட்டிக். புர்கா, அபாயா, ஹிஜாப், ஷால்வே, ஸ்கார்ஃப், நைட்டி, உள்ளாடைகள், அழகு சாதனங்கள், அத்தர் மற்றும் பெர்ஃப்யூம் ஆகியவை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நியாயமான விலையில் கிடைக்கும். ஹசானா எண் 75, அங்கப்ப நாயக்கன் தெரு, மல்லடி, சென்னை 1. போன் 42526284. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்கம் வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. ஆலி முகமது சாலே கல்வி குழுமத்தின் இனிய ரமணான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து விதமான சில்வர் மெட்டீரியல் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190, அன்னப்பநாயக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. இது பல சகாபிகளும் இருக்காங்க. இதுல கலந்து கொள்ளாத பல சகாபிகள், அதுல இந்த ரசூலுல்லாஹி விரும்பக்கூடிய பல தோழர்களும் அதில் இடம் பெறுகிறார்கள். அப்ப இந்த கருத்து கொஞ்சம் மேலோங்க ஆரம்பிக்கும். மேலோங்க ஆரம்பிச்ச உடனே அதுல மிக முக்கியமா ஒருத்தர் என்னன்னா ஒரு சபதமே இருந்தார். யாரு? அன்சா இப்னு அப்துல் முத்தலிப். அன்சார் அல்லாஹ் தஆலா இருக்காங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார். அவங்க ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமா என்ன சொல்றாங்க, உங்கள் மீது வேதத்தை இறக்கிய அல்லாஹ் மீது சத்தியமாக, மதீனாவுக்கு வெளியிலே எந்த எதிரிகளை என் வாளால் வெற்றி வீழ்த்துகின்ற வரையிலும் நான் எந்த உணவும் அருந்த மாட்டேன். இது அல்லாஹ் மீது சத்தியங்கிறார். எப்படி சொல்றாங்க பாரு. ரசூலுல்லாஹ்வோட மூத்தவங்க உறவுல சாச்சாமா. ஆனா ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி இருப்பதுதான் இந்த போர்ல பல குழப்பங்களுக்கு காரணமா அமைஞ்சிச்சு. ஒரே மாதிரி ரெண்டு பேரும் இருந்ததுதான் இந்த போரிலே பல பிரச்சனைகள் வருது. அந்த பல பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்னன்னா இரண்டு பேரும் உருவ ஒற்றுமை. அந்த உருவ ஒற்றுமை காரணமாகும். இங்க அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், இவரை வச்சு எப்படியாவது ரசூலுல்லாஹ் வெளியில எடுத்து கொண்டு வரணும். அதுக்கு அல்லாஹ் வழிபாக்குறான். அது யார் மூலியமா சொல்ல வைக்கிறான்? ஹம்சா அல்லாஹ் தஆலா மூலியமா சொல்ல வைக்கிறான். அப்ப அவங்களும் சொல்றப்போ இன்னும் அதுக்கு வலிச்சேரு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியா, அதான் உங்களுடைய விருப்பமாக இருந்தா சரி பரவாயில்ல, நீங்க ஆலோசனை பெற்று நீங்க எடுக்கிற முடிவு, அந்த முடிவு மெஜாரிட்டி அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுல நானும் இருக்கிறேன், நானும் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த முடிவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் இந்த உணர்ச்சி மக்க இந்த முடிவுல என்ன நிகழுது, அதுக்கு அடுத்த நாள் ஜும்மாவுடைய தினம். ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஜும்மா உரையையே ஒரு போர் பரணியாக, அதாவது வீர முழக்கம் விடுகின்ற, போருக்கு தயார்படுத்துகின்ற உரையாக அதை மாற்றுறாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கணும், அவன் எப்படி போராடணும், எதையெல்லாம் அந்த இறை நம்பிக்கையாளன் சந்திக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு வீர உரை ஆற்றுறாங்க. மக்கள்லாம் ஒரு எழுச்சி. எல்லாம் மேற்கு பகுதியில், மதீனத்துக்கு மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் மேற்கு பகுதியில் சொல்லுவாங்க எப்போ, ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க. தனக்கு எதிரி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நிலைமையில இந்த ஜும்மா, அந்த ஜும்மாவில் எப்படி ரசூலுல்லாஹ் உரை கண்டிப்பாக பயங்கரமா நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதுக்காக எல்லாரும் வர்றாங்க. ஜும்மா உரை என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி நிகழ்த்துவாங்கிறது ரொம்ப முக்கியம். பல ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜும்மா மேடைகளிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏறிவிட்டார்கள் என்றால் ஒரு கர்ஜனையை போல் இருக்கும். ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவர்கள் முகம் சிவந்து விடும், ஆக்ரோஷம் வரும் அப்படியே மூஞ்சில, முகம் அப்படியே செவந்து போய் அப்படியே இது பண்ணி அந்த பேசுறப்ப எதிர்த்தா உணர்ச்சி வசப்பட்டுவான். அப்படி ஒரு உரை. அந்த உரை என்ன நம்ம ஆளுக்க வச்சுட்டு படிக்கிறானுங்களே, நம்ம ஜமாத்துல எல்லாம் என்ன ஆக்கிட்டாங்க, அந்த ஜும்மா அன்றைக்கு தான் அந்த அற்புதமான தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்க கூட
மாத்திரை போட்டு தூங்க முடியாதவங்க கூட அந்த ஜிம்மா உரையில வந்து உட்கார்ந்தா தூங்குவான். அந்த அற்புதமான தூக்காங்க நிகழும். அப்படித்தான் இன்னைக்கு ஜிம்மா உரை ஆக்கி வச்சிருக்காங்க. ஜிம்மா உரைந்தாலே மாசத்துக்கு இப்படித்தான் பேசணும், வருஷத்துக்கு இப்படித்தான் பேசணும் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜிம்மா உரை என்பது அந்த ஒரு வார காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்ந்தது முஸ்லிம்கள் மத்தியில், என்ன தேவை முஸ்லிம்களுக்கு, அதை வச்சுதான் உரை, அதுதான் முன்னிறுத்தப்படும். அப்படித்தான் உரை நிறுத்துவாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட அற்புதமான உரை. அந்த உரையில் அவ்வளவு பேருமே ஒரு ஜெதுப்பு கிளம்பும், பார்த்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆகுறாங்க. எல்லாருமே ஒரு இதாகிறாங்க, ரெடி ஆகுறாங்க. அந்த ஜும்மா உரை அங்க நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அசர் தொழுகை வைக்கிறாங்க. அப்புறம் நபிகள் நாயகம் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த வெளியில வர்றாங்க. வீட்டுக்கு போறப்ப ரசூல்லா கூட உமர் அல்லாஹ் தஆலா போறாங்க, அபூபக்கர் அல்லாஹ் தஆலா போறாங்க. ரெண்டு பேரும் போறாங்க. போன உடனே ரசூல்லா எப்பவுமே அந்த போருக்கு கிளம்புகின்ற போது ஒரு தலப்பாகை அணிவார். ஒரு தலப்பா அணிஞ்சு அந்த போர் கவச உடை, அந்த கவச உடையை மேல தூக்கி அணிவாங்க. அணிஞ்சு அப்படி தொங்கும், செயினா தொங்கும். இந்த படத்தை இப்ப உதாரணமா சொல்லக்கூடாது, அப்படி சொன்னாட்டும் உங்களுக்கு புரியுது, அதனால சொல்ல தெரியாது. அந்த காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே செயினா தொங்கும். இந்த அப்படியே மாற்றி வச்சிருப்பாங்க. அப்படியே அதேதான் சரி, அது அப்படியே இரும்புல பண்ணப்பட்டது. அதை அப்படியே மாற்றிக்கிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வர்றக்க சாதிபுன் மாத் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாவுடைய மெய்காவலாளி மாதிரி, ரசூலுல்லா அப்படியே ஒரு நிழல் மாதிரி, பிரியவே மாட்டார். எங்க போனாலும் அப்படியே போவார் அந்த மனுஷன். ரசூலுல்லா அந்த போர் பரணியோட வந்த உடனே அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, ரசூலுல்லா எடுத்த ஒரு முடிவை மாற்றி உங்க விருப்பத்தை கொண்டு போய் ரசூலுல்லா மேல திணிச்சிட்டீங்களே, இது தேவையா? யோசனை பண்ணியிருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு மீறியா உங்களுடைய ஆலோசனை? என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு இது அந்த இடத்துல பயங்கரமா மக்கள் மத்தியில் சொல்றாங்க. சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு கலக்கம் ஏற்படுது. இப்போ நம்ம தேவையில்லாம நபிகள் நாயகம் மேல கொண்டு போய் நம்ம திணிச்சுக்கிட்டோமோ, இப்போ நம்ம தேவையில்லாத ஒண்ணு கொண்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட மேலங்கிறப்போ உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் மறுபடியும் வரலாம் வந்து என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க தேவையில்லாம உங்க மேல நிர்பந்தம் பண்ணிட்டோம் நினைக்கிறோம், இதுக்கு நாங்க வருந்துறோம். தயவு செய்து நீங்கள் உங்க முடிவுல இருங்க, நீங்க உங்க முடிவுல இருங்க. அதாவதுங்க, இந்த ஆலோசனை செய்த பின்பு முடிவெடுக்கப்பட்ட பின்பு அந்த முடிவை அந்த ஜும்மாவில் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் போர் படைகளை திரட்டுவதற்கு முன்பு தான் போருடை அணிஞ்சிடறாங்க, தான் தயாராகிறாங்க, தலைமைத்துவத்துக்கு தான் தயாராகிறாங்க. வாங்க நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றதை விட தான் தயாராகும். வாருங்கள், சிறையை நிரப்பும் போராட்டத்துக்கு வாருங்கள், அணியணியாக வாருங்கள். என் மகன் வர மாட்டான், இன்னொரு மகன் வர மாட்டான், வர மாட்டா, ஆனால் கடைசி அணியிலேயாவது நான் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டம் இல்லை. இந்த போராட்டம் என்பது அறிவித்து விட்டால் தான் முன்னோக்கி செல்வான். ஒரு போரை அறிவித்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொள்வார்கள், அதை தான் தலைமை தாங்குவார், தான் முன்னாடி நிற்பாங்க. மற்றவர்களை தொண்டர்களை அனுப்பிவிட்டு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. அவங்க போற அந்த உடையை அணிந்து கொண்டு நின்றதுக்கு அப்புறம் இவர்கள் சொல்றப்ப எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, எல்லா சகாபிலும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, வேணாமே, எங்களுடைய நிர்பந்தத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டீர்களோ என்று நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் மீது திணிச்சிட்டோம்னு நாங்கள் நினைக்கிறோம், தயவு செய்து நீங்கள் எடுத்த முடிவின் பிரகாரம் மதீனாவிலே நம்ம இருப்போம் அப்படின்னு மீண்டும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு இறை தூதர் தன் கவச ஆடையை அணிந்தார், அதன் பிறகு ஒரு கவச ஆடையை ஒரு இறை தூதர் அணிந்து விட்டார் என்றால் அதன் பிறகு அல்லாஹ் அவருக்கும் அவருடைய எதிரிக்கும் மத்தியிலே தீர்ப்பளிக்கும் வரை அதை கழட்டுவது அவருக்கு ஆகுமானதல்ல. மாற்றிட்டா முடிஞ்சு சொல்றாங்க, மாற்றிட்டா அல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். அல்லாஹ் தீர்ப்பு சொல்ற வரையில் இந்த உரையை நான் கழட்ட முடியாது, இந்த உரையை நான் கழட்டி வைக்கிறதுக்கு எந்த அனுமதியும் எனக்கு கிடையாது. ஆகவே நான் மாற்றிட்டேன், கிளம்புங்க ரெடி அப்படின்ட்டு அவங்க வெளியில வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா படை வந்த உடனே எப்போதும் மாறி அந்த படைகளை ஒரு 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 அழகா சீரமைப்பாங்க இல்லையா அல்லாஹ்வுடைய ரசூல். 3 வகை படைகளாக 3 படையாக பிரிக்கிறாங்க.
அதாவது முஹாஜிர்களுடைய படை, அதாவது நாடு விட்டு நாடு திறந்தவர்கள், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த நபித்தோழர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் படைக்கு கொடி, யார் கொடியை பிடிக்கணும், எப்போ கொடி முன்னேற்று செல்லப்படும். அந்த கொடியை யார் பிடிக்கிறான்னா முஸஅப் இப்னு உமைர், எப்போதும் போல அவர்தான் பத்ரில் அந்த கொடியை முன்னோக்கி சென்றவர், முதல் கொடியை எடுத்து சென்றவர் அவர்தான். இங்கேயும் அந்த முஸஅப் இப்னு உமைர் தான் மீண்டும் அந்த கொடி கொடுக்கப்படுகிறார். Fatima Jewelers, Usman Road, NSC Boss Road, Prithvi. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% நிலமந்தர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. அடுத்து இரண்டாவது அணியாக அன்சார் தோழர்களே, ஹவுஸ்ங்கிறது அந்த இனம், அந்த குறிப்பிட்ட கிளை, அந்த பிரிவினுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. அவங்க அந்த கொடியை யார் வந்து வைக்கிறான்னா உஸைர் இப்னு ஹுலைர் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடுக்கப்படுகிறது, அந்த கொடி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அன்சாரி தோழர்கள் இன்னொரு பிரிவு தான் வந்து ஹஜ்ரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு. அந்த கொடி வந்து குபாம் இப்னு முன்சிர் என்ற அவங்க ரெண்டாத்தனாட்ட கொடுக்கப்படுகிறது. இந்த 3 படைகளாக 3 பிரிவுகளாக அல்லாஹ்வுடைய ரசூல் பிரிச்சுட்டாங்க. சரி, எத்தனை வீரர், எவ்வளவு பேர் போறதுங்கிறத முடிவு செய்யும். நீங்க அங்க 3000 தான் வந்திருக்கு. அப்ப இங்க 1000 தயாரான போகணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 1000 போனா, ஏன்னா பக்கத்துல இருக்கிறோம், அடுத்தடுத்து அணி வர முடியும். அவங்களுக்கு தூரம், அவங்க வந்து மக்காவை விட்டு கடந்து மதீனாக்கு வந்தாச்சு. பல பேர் மக்கா மதீனாவை போய் பார்க்காத எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா, மக்கா மதீனா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வரும், அப்படிதான் நினைப்போம். ஆனா மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில உள்ள அந்த தொலைவு என்பது 625 கிலோமீட்டர். 625 கிலோமீட்டர். இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா 5 மணி நேரத்துல ஓல்வா பஸ்ல கொண்டு போய் விட்டுருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கா டு மதீனா 5 hours. ஓல்வா பஸ்ல ஏறி உட்காரணும்னா ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டா போதும், நல்ல ஏசி பஸ், அப்படி தூங்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள மதீனா வந்து சேர்ந்தது. இல்லைன்னா நம்மளே ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ஓடிடலாம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா போயிட முடியும். ஆனா இன்றைக்கு போகலாம், அன்றைக்கு எந்த ரோடும் கிடையாது, எந்த பாதையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. முழுக்க பாலைவனத்துல தான் வரணும், பாலைவனத்துல தான் ஒட்டகத்தை ஓட்டணும், குதிரையை ஓட்டணும், அப்படி ஓட்டிக்கொண்டு வரணும். அவங்க மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தாச்சு. மதீனாவுக்கும் உஹதுக்கும் இடையில உள்ள தூரம் அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வரும். 20 கிலோமீட்டர் தான் தூரம், ரொம்பலாம் கிடையாது. அப்ப இவங்களுக்கு பக்கம் அவங்களுக்கு தூரம். இவர்கள் அடிபட்டால் மீண்டும் வந்து படை திரட்ட முடியும். இந்த படையில அடிபட்டால் படை திரட்ட முடியும், அவர்கள் அடிபட்டால் படை திரட்ட முடியாது. இந்த நிலைமை அதை நம்ம இந்த கவனத்துல கொள்ளணும். இந்த இடத்துல இங்கே 1000 வீரர்கள் திரட்டப்படுகிறார்கள். 1000 படை வீரர்கள் முஸ்லிம்களுடைய அணியில திரட்டப்படுகிறார்கள். அதுல 100 பேர் வந்து கவச உடை போடுறாங்க. கவச உடை வந்து 100, அங்க 700 பேர் போட்டாங்க. அங்க 700 பேர், 3000 வீரர்கள். அங்க
இங்க 100 பேர் கவச உடை. குதிரை வீரர்கள் கிடையாது, அங்க 100 குதிரை வீரர்கள், அங்க 100 குதிரை வீரர்கள். இங்க ஒரு ஆள்கிட்ட கூட குதிரை கிடையாது, குதிரை வீரரும் கிடையாது, யாருமே முன்னெடுத்து செல்லவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல தொழுகையை நடத்துவது எப்பவுமே, மதீனாவை விட்டு ரசூலுல்லாஹ் வெளியில போறாங்கன்னா மதீனாவுல அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த காரியம் தொழுகை நடத்துவது, அந்த மக்களை பாதுகாப்பது, இதை யார்ட்டையாவது ஒப்படைப்பாங்க. இப்பவும் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம்ல ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் தான் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் படை அப்படியே நடத்தப்படுகிறது. படம் அப்படியே கிளம்பி அப்படியே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா நகல ஆரம்பிச்சா திடீர்னு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, படைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு படை வரும். அது எதிரி படையும் இல்லை, ஒரு படை வரும். ரசூலுல்லாஹ் டக்குன்னு தன்னுடைய படையை நிறுத்திவிட்டு, அந்த படை யார் படை, என்ன இது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அன்சாரி தோழர்கள் ஒரு குரூப், ஒரு இனம், அவங்களுக்கு ரொம்ப தோழமையாக இருக்கின்ற யூதர்கள், அந்த யூதர்கள் ஒரு படை தரப்பாங்க. படையை முஸ்லிம்களுக்கு சாதகமாக உதவி செய்வோங்கிற நோக்கத்தில் அந்த படை திரட்டி கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே வந்து விட்டார்களா இல்லையா, இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அவர்கள்லாம் இஸ்லாம் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைங்கிறாங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணையாக வர முடியாது. அவங்களை பாதுகாப்புன்னு சொல்லித்தான் நம்ம உடன்படிக்கை செய்தோமே தவிர, இவர்களுக்கு எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு உடன்படிக்கை செய்தோமே தவிர, நீங்களும் எங்களோடு போருக்கு வரணும் உடன்படிக்கை செய்யல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் அந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவர்களுக்கு கீழ் வாழக்கூடிய குடிமக்கள், அவர்களுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இருக்கிறது. ஜெஸியா வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க, அவுரங்கசீப் சொன்னாலே சொல்லுவாங்க வரலாற்றில், அவுரங்கசீப் ஜெஸியா வரியை போட்டு இந்துக்களை கொடுமைப்படுத்தினார் அப்படிவானுங்க. ஏன் கொடுமைப்படுத்தினாரு? அல்ல, கொடுமையெல்லாம் இல்லை. இந்துக்கள் யாரும் படைக்கு வர தேவை, அந்த படைக்கு வர தேவையில்லை என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பு தொகைதான் ஜிஸ்யா. ஜிஸ்யா என்பது அதுதான். அவங்க போருக்கு வர தேவையில்லை. அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவர்களுடைய பாதுகாப்பு என்பது முஸ்லிம்களுடைய படையினுடைய கையில் இருக்கு. அப்ப முஸ்லிம் ஆட்சியாளனாக இருக்கின்ற ஒரே முஸ்லிம் ஆட்சியாளனாக இருந்தவர், இத்தனை பேர் பாபர்லேருந்து கடைசியா அவுரங்கசீப் வரும் சொல்லுவாங்க. ஆனா அவுரங்கசீப் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்தார். அவர்கிட்ட தான் குடி இல்லை, இசை இல்லை. இசையை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட விட்டு, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி உட்கா அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒயினை குடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறது இவர்கிட்ட கிடையாது. இவருடைய அரசவையில அவுரங்கசீப்புடைய அரசவை எப்படி இருந்துச்சுன்னா, எதுக்குமே இடம் கிடையாது. பாட்டு பாடுறவன் கிடையாது. பாட்டு பாடுறதுக்கு ஒரு கோஷ்டி இருந்தாங்க, கானா கோஷ்டி. அவங்க உட்காந்து இப்ப கூட இருக்கு பாருங்க, இப்ப கூட என்ன சொல்லுவாங்க, அது இந்த பாட்டு என்ன பாட்டு இது, கவாலி பாட்டு கொண்டு வந்ததே அவங்க தான். இந்த கவாலியை பாட விட்டு அப்படியே தினசு ஆட விடுவாங்க. அப்படியே ரவுண்ட் அடிச்சு பொம்பளைங்க ஆடுவாளுங்க. இது அங்க அவங்க கொண்டு வந்தது, முகல் கொண்டு வந்த டான்ஸ். அதெல்லாம் கிடையாது சார், வெளியில போட்டார். அரசவை ஆடக்கூடிய அந்த ஆடல் அரசியலாம் கேட்ட இருக்கக்கூடாது, வெளியில போட்டார். அத்தனை பேரையும் வெளியில போட்டுள்ளவர். அது மாத்திரம் இந்த இடத்துல அவரையும் நினைவு கூற வேண்டியது இருக்குன்னா, ஒரு நல்ல ஆட்சியாளனா இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி சித்தரிக்கப்படுறாரு இங்க சரித்திரத்துல, ஒரு கொடுங்கோன்மையான அரசாங்கத்துடைய கஜானாவில் ஒரு பைசா இருக்கு. அரசாங்கத்துடைய கஜானாவில் இருந்து தான் சாப்பாட்டுக்குன்னு ஒரு பைசா இருக்கல. என்ன செய்வாருன்னா, தொப்பி இருக்கு பாருங்க, தொப்பியை பின்னி விற்பார். தொப்பி பின்னி விற்கிற காசும் நல்ல குரான் அழகா எழுதுவார். குரான் எழுத்திருக்கு இல்லையா, அரபு எழுத்தாளு அழகா எழுதுவார். அவர் கைப்பட எழுதின குரான்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் கைப்பட குரான் எழுதி அந்த குரானுடைய பிரதிகளால் கிடைக்கிற காசை அதை வச்சு தன்னுடைய ஜீவனாம்சத்தை நடத்தக்கூடியவராக இருந்தால் அவுரங்கசீப். ஏன் இந்த அவுரங்கசீப் நம்ம இப்ப சொல்ல வேண்டியது இருக்குன்னா,
அப்படியும் ஒரு ஆட்சியாளர், இஸ்லாத்தை புரிந்து கொண்ட ஆட்சியாளர், அவருக்கு ஜெசியாமாங்க. அதே மாதிரி தான் இங்க யூதர்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, அவங்க போருக்கு வர தேவையில்லை, அவர்களை பாதுகாப்பது முஸ்லிம்களுடைய கடமை. ஓ, இறை நிராகரிப்பாளர்கள் எங்க கூட நீ போருக்கு வர தேவையில்லை போன்ட்டான். இங்க இப்படி ஒரு நிகழ்வு யோசனை பண்ணி பாருங்க, எப்படி அற்புதமான ஒரு தலைவர் இவர், எப்படி அற்புதமா படை நடத்துறாரு, எவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொன்றையும் பார்க்கிறாரு. இப்போ இப்போ நம்ம என்ன இருக்கிறோம், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு முத்தவலி இருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பள்ளிவாசல்கள் எப்படி ஆக்கியிருந்தாங்க, ஒரு ராணுவ தளவாடம் ஆக்கியிருந்தாங்க, ராணுவ முகாம். ஒவ்வொரு பள்ளிவாசலும் ராணுவ முகாம், ராணுவ முகாமை போன்றிருந்தது. ஆனா இப்ப பள்ளிவாசல பாத்தீங்கன்னா கரெக்டா தூங்குறதுக்கு பள்ளிவாசல் வச்சிருக்காங்க. நம்ம பள்ளிவாசல அப்படித்தான் ஆயிடுச்சு. நம்ம பள்ளிவாசல் எப்படி இருக்கு, நல்லா தூங்குறதுக்கு பள்ளிவாசல் ஆயிடுச்சு. இப்ப பள்ளிவாசல வேற இருக்கா பயன்படுதா, பயன்படுத்தப்பட்ட ஆவணுங்க, ஆவணும். ஒவ்வொரு மொத்த வழிகளும் எப்படி இருக்கணும், தளபதிகளாக இருக்கணும். இமாம் தான் முத்தவலி, முத்தவலி தான் இமாம். ஆனா இங்க ரெண்டா பிரிச்சுட்டாங்க, முத்தவலி தனி, இமாம் தனி பிரிச்சு. இங்க குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் அதுதான், மொத்த குளறுபடி அங்கதான் ஆரம்பிச்சு. இது ஒரு பக்கம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதிலே ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி ஒரு தெளிவா இருக்கும். அதுல அவர்கள் அத்தனை பேரையும் அனுப்பி விடுகிறார்கள். அனுப்பிய பின்பு இந்த படை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமாக இடம்பெயர்கிறது. இடம்பெயர்ந்தப்போ பார்க்கிறாங்க, திடீர்னு பார்த்தா சின்ன வயசு பசங்க, நிறைய பசங்க இந்த படையில இருக்காங்க, சின்ன சின்ன ஆட்களா. எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, என்ன அவனுக்கு வயசு என்ன, இல்ல நீ படையில வர, இல்ல நானும் வருவோம், அதெல்லாம் கூட. அப்படி ஒரு 25-30 பேரை பிடிச்சி அனுப்பிடுறேன், போங்க எல்லாம் போங்க, மதினாக்கு போங்க. இதுக்கு படைக்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு 2 பேர் மட்டும் அட்டம் பிடிச்சி வர்றாங்க, ஒரு 2 பேர் மட்டும் அட்டம் பிடிச்சி வர்றாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் நல்ல வில்வித்தை தெரிந்தவர், ஒரு சின்ன பையன் தான், நல்ல வில்வித்தை தெரிஞ்ச பையன். அவர் வர்றார், அந்த சகாபி வர்றார். இன்னொரு சகாபி சொல்றாரு, நானும் வருவாங்கிறார். அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல அவருக்கு தான் வில்வித்தை தெரியும். இவர் உடனே சொல்றாரு, நான் என்னை அவரை மோத விடுங்க. நம்ம பசங்க செய்வாங்கல்ல, என்னையும் போட்டு பார்ப்போமா, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா, அப்படி அந்த மாதிரி என்னையும் அவரை மோத விடுங்க, நாங்க 2 பேரும் மோதி பார்க்கிறோம், எங்களுடைய திறமையை அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஈக்குவல் ஃபைட் பண்றாங்க. ஈக்குவல் ஃபைட் பண்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் பரவாயில்ல, அந்த 2 பேரும் சேர்த்துக்கிறீங்கன்னாங்க. மற்ற வயது புரிந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்புறம் சைகானி என்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகையை நிகழ்த்துறாங்க. மகரிப் தொழுகை அங்க நடக்குது, இஷா தொழுகை நடக்குது. அப்புறம் பார்க்குறாங்க, இரவு இங்க மறுபடியும் படையை நடத்த வேணாம், இங்கேயே முகாமிடுவோம், இங்க தங்கிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு படை புறப்படட்டும் அப்படின்னு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. தங்க வைக்கிறப்பையும் படை இருக்குது, எங்க வேணாலும் தங்கிக்க அப்படிலாம் இல்லை. படைகளை அழகாக வட்டமிட்டு தங்க வச்சுட்டு அந்த படைகளை சுற்றி பாதுகாப்பதற்காக 50 வீரர்கள் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.